ஓம் ஸ்ரீஹரிக. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம். ஸ்ரீராமர் காட்டிற்கு அனுப்பப்படுகின்றார். தசரதர் மரணத்தை அடைகிறார். பரதர் தன்னுடைய தாய்வழி பாட்டனாரின் நகரத்திலிருந்து அயோத்திக்கு திரும்ப அழைத்து வரப்படுகின்றார். பரதர் ஸ்ரீராமரை காட்டிலிருந்து அழைத்து வர செல்கிறார். சித்திரகூடத்தை அடைந்த பரதர் ஸ்ரீராமரை காண செல்கிறார். அயோத்தியா காண்டம் 2 சர்க்கம் 98. ஸ்ரீராம ஆசிரமத்தை பரதர் தேடுவது. தன் அடக்கம் உள்ளவரும் புருஷோத்தமருமாகிய பரதர் சேனையை தூரத்தில் நிறுத்திவிட்டு பித்ரு வாத்சல்யமுடைய ஸ்ரீராமரிடம் கால்நடையாகவே நடந்து செல்ல தீர்மானித்தார். அவர் காட்டிய இடத்தில் சைன்யம் மரியாதையோடு தங்கிவிட்டது. பரதர் தம்பியான சத்ருக்னரை பார்த்து பின்வருமாறு கூறினார். சௌமியனே, நீ நம்முடன் வந்திருக்கும் இந்த மனிதர்களோடும் வேடுவர்களோடும் எல்லா பக்கங்களிலும் இந்த வனத்தில் விரைவாக தேட வேண்டும். குகர் அம்பு வில் கத்தி இவைகளை கையில் தரித்த ஞாதிகளின் பலராலும் சூழப்பட்டவராய் தானே அந்த இடத்தில் ஸ்ரீராம லட்சுமணரை தேடட்டும். மந்திரிகள், பட்டணத்தார்கள், பெரியோர்கள், அந்தணர்கள் ஆகியவர்களை அழைத்துக் கொண்டு நானும் கால்நடையாக ஜாக்கிரதையாக தேடி பார்க்க போகின்றேன். ஸ்ரீராமரையாவது, மகாசக்திமானாகிய லக்ஷ்மணையாவது, புண்ணியாத்மாவாகிய வைதேகியாரையாவது காணாத வரையில் எனக்கு மன நிம்மதியானது உண்டாகாது. தமையனாருடைய சந்திரனையொத்ததும் தாமரை இதழ் போன்ற கண்களை உடையதுமாகிய அழகிய திருமுக மண்டலத்தை காணாத வரையில் எனக்கு மன நிம்மதியானது உண்டாகாது. ராஜ்யத்துக்குரிய அவர் அபிஷேக ஜலத்தால் ஸ்நானம் செய்ய பெற்றவராய் தலைமுறையாக வந்த ராஜ்யத்தில் ஸ்தாபிக்கப்பட்டவராகிற வரையில் எனக்கு மன நிம்மதியானது உண்டாகாது. தமையனாரது ராஜ லட்சணங்களுடன் விளங்கும் திருவடிகளை என்னுடைய தலையில் நான் தரிக்காத வரையில் எனக்கு மன நிம்மதியானது உண்டாகாது. ஸ்ரீராமரது மாசற்ற சந்திரனை ஒத்ததும் தாமரை கண்களை உடையதும் தேஜோமயமாய் விளங்குவதுமான திருமுக மண்டலத்தை தரிசித்துக் கொண்டிருக்கும் அந்த லக்ஷ்மணன் ஒருவனை கொடுத்து வைத்தவன். யார் சமுத்திரம் வரையிலுள்ள பூமிக்கு ரக்ஷகரை பின்பற்றி செல்கின்றாளோ அந்த மகாபாக்கியசாலியும் ஜனக மகாராஜனின் திருமகளுமாகிய வைதேகியார் கொடுத்து வைத்தவள். குபேரன் நந்தவனத்தில் எப்படி இருக்கிறாரோ அதே போல ஸ்ரீராம வசிக்கும் இந்த சித்திரகூட பர்வதம் ஹிமவத் பர்வதம் போன்றதாக பாக்கியம் பெற்றதாக விளங்குகிறது. மகா தேஜஸ்வியும் வில்லாளிகளுள் உத்தமருமாகி ஸ்ரீராமர் வசிக்கும் இந்த கொடிய மிருகங்கள் வசிக்க பெற்று புக முடியாத வனமானது கொடுத்து வைத்ததாக ஆகிறது. மகா தேஜஸ்வியும் ஆஜானுபாகவும் புருஷோத்தமருமான பரதர் மேற்கண்டவாறு சொல்லி கால்நடையாகவே அந்த பெரும் கானகத்தில் புகுந்தார். உறுதியாக பேசுபவர்களில் உத்தமராகிய அவர் மலை தாழ்வரைகளில் இருக்கின்றவைகளும் பூக்கள் நிறைந்த உச்சிகளை உடையவைகளுமாகிய அந்த மர வரிசைகளுக்கு இடையில் நடந்து சென்றார். அவர் சித்திரகூட மலையில் பூத்திருந்த ஒரு ஆச்சா மரத்தின் மீது ஏறி ஸ்ரீராமர் ஆசிரமத்தில் இருந்த அக்னியிலிருந்து உயர கிளம்பிய புகையை கண்டார். ஸ்ரீமானான பரதர் அதை கண்டு அந்த இடத்தில் ராமர் இருக்கிறார் என்பதை ஊகித்தார். அவர் சமுத்திரத்தின் அக்கறையை அடைந்தவர் போலாகி தன்னுடன் உடன் வந்தவர்களுடன் மிகவும் மன மகிழ்ச்சி அடைந்தார். மகாத்மாவான அவர் சித்திரகூட பர்வதத்தில் புண்ணியாத்மாக்கள் வசிக்கும் ராமரது ஆசிரமம் இதுதான் என்று கேட்டு அறிந்து கொண்டு சைனியத்தை மீண்டும் ஒரே இடத்தில் இருக்க செய்துவிட்டு குகரோடு கூட சேர்ந்து வேகமாக நடந்தார். சர்க்கம் 99. ஸ்ரீராமரை காண்பது. சேனை ஒரு இடத்தில் அமர்ந்ததும் பரதர் தமையனாரை தரிசிக்கும் ஆவல் அதிகரித்தவராய் அந்த சமயம் சத்ருக்னருக்கு தற்கால அடையாளங்களை சொல்லிக் கொண்டு நடந்தார். தமையனாரிடம் வாத்சல்யமுடைய அவர் வசிஷ்ட முனிவரிடம் எனது தாய்மார்களை விரைவாக அழைத்து வாரும் என்ற செய்தியை சொல்லி அனுப்பிவிட்டு முதலில் விரைந்து நடந்தார். சுமந்திரரும் சத்ருக்னருக்கு அருகிலேயே தொடர்ந்து சென்றார். ஸ்ரீராமரை பார்ப்பதில் பரதருக்கு உள்ள ஆவலை போன்ற அதே அளவு ஆவல் அவருக்கும் இருந்தது. எப்பொழுதும் ஸ்ரீமானாக இருக்கும் பரதர் சென்று கொண்டே தமையனாரது குடிசையானது தவசிகள் வசிக்கும் பர்ணசாலையை போல நன்கு அமைக்க பெற்றிருப்பதை பார்த்தார். பரதர் அந்த பர்ணசாலையின் முன்புறத்தில் வெட்டப்பட்ட விறகுகளையும் பறித்து வைத்திருக்கும் புஷ்பங்களையும் பார்த்தார். ஆசிரமத்தில் வசிக்கும் ஸ்ரீராம லட்சுமணர்களுடைய தர்ப்ப கயிறுகளை மரத்தில் இறுக்கி கட்டுவதால் உண்டாகும் பள்ள தடங்களால் ஏற்பட்ட அடையாளத்தையும் அவர் கண்டார். குளிர் காய்வதற்காக அந்த காட்டில் உள்ள மான்கள் மற்றும் எருமைகளின் உலர்ந்த வரட்டிகளால் செய்யப்பட்ட பெரிய குவியல்களையும் கண்டார்.
மகாபாகும் தேஜோவானுமான பரதர் சென்று கொண்டே மிகவும் மனம் மகிழ்ந்தவராய் சத்ருக்னரையும் மந்திரிமார்கள் எல்லோரையும் பார்த்து பின்வருமாறு கூறினார். பரத்வாஜ முனிவர் எதை குறிப்பிட்டாரோ அந்த இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்று நினைக்கின்றேன். மந்தாகினி நதி இந்த இடத்திலிருந்து அருகில்தான் இருக்கின்றது என்று நான் எண்ணுகின்றேன். இந்த மரங்களில் கயிறு கட்டிய பள்ளத்தடங்கள் ஆழமாக பதிந்திருக்கின்றன. இருட்டு வேளைகளில் வெளியில் செல்வதற்காக லக்ஷ்மணால் இந்த வழியில் செய்யப்பட்ட அடையாளமாக இது இருக்கலாம். நீண்ட தந்தங்களை உடையதும் கொளுத்ததுமானதும் ஒன்றை ஒன்று பார்த்து கர்ஜிக்கும் தன்மையுள்ள யானைகளுடைய நடக்கும் இடம் இந்த மலை தாழ்வரையில் இதோ இருக்கின்றது. வனத்தில் தவசிகள் எக்காலத்திலும் அணையாமல் பாதுகாக்க நினைக்கும் அந்த அக்னியுடைய புகை ஏராளமாக இதோ காணப்படுகிறது. இந்த இடத்தில் நான் திருத்தந்தையை கௌரவிப்பவரும் புருஷோத்தமரும் பூஜ்யமாகி ஸ்ரீராமரை மகரிஷியை போல என்னுடைய ஆசை தீர நான் தரிசிப்பேன். பரதர் மந்தாகினி கரையில் ஒரு முகூர்த்த காலம் நடந்தார். பிறகு சித்திரக்கூடத்தை கண்டார். கூட வந்த ஜனத்தை பார்த்து பின்வருமாறு கூறினார். உலகில் புருஷோத்தமரும் ஜனேஸ்வரருமாகி அவர் மனிதரற்ற காட்டை அடைந்து தபசிகள் அனுஷ்டிக்கும் வீர ஆசனத்தில் உற்சாகம் உடையவராக இருக்கிறார். எனது பிறப்பை உயிருடன் கொளுத்த வேண்டும், அதாவது என்னை உயிருடன் கொளுத்த வேண்டும் என்று கூறுகிறார். லோகநாதரும் மகாதேஜோவானுமாகி ஸ்ரீராமர் என் பொருட்டு கஷ்டத்தை அடைந்து விட்டார். சர்வவித போகங்களையும் துறந்து வனத்தில் வசிக்கிறார். உலகத்தால் பழிக்கப்பட்டேன் என்று கூறி அவருடைய உள்ளத்தை குளிரச் செய்பவனாக ஆகி இப்பொழுது மீண்டும் மீண்டும் ஸ்ரீராமர் மற்றும் சீதா பிராட்டியாரின் திருவடிகளில் விழுந்து சேவிப்பேன். மேற்கண்டவாறு அந்த காட்டில் வருந்திய தசரத குமாரரான அவர் ஆச்சா, பனை, அசுவ கர்ணம் இவைகளுடைய பல இலைகளால் வேயப்பட்டதும் பெரியதும் யாக சாலையில் வேதியை போல் இருக்கிறதும் மெதுவான தற்பைகளால் விரிக்க பெற்றதும் இந்திர தனுசையொத்த பெருங்காரியங்களை முடிக்க வல்லவைகளும் பொன்னால் மூடப்பட்டவைகளும் வெகு உறுதியானவைகளும் சத்துருக்களை ஒழிக்கும் வில்களால் விளங்குகின்றதும் சூரிய கிரணங்களையொத்த பயங்கரமான அம்பரா தூணியில் இருக்கும் பானங்களால் கோபமுடைய பாம்புகளால் போகவதி நகரத்தில் எப்படியோ அதை போல விளங்குகின்றதும் தங்க உரையில் வைக்கப்பட்ட இரு கட்டிகளால் சோபிக்கின்றதும் பொன்னால் இழைக்கப்பட்டு அழகுடன் விளங்கும் கேடயங்களாலும் அதிகமாயுள்ள தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு அழகாய் விளங்கும் விரல் சட்டைகளால் விளங்குகின்றதும் மான்களால் சிம்மம் இருக்கும் குகையை எப்படி அணுக முடியாதோ அதே போல பகைவர் கூட்டத்தால் அணுக முடியாததும் மனதிற்கு மனோஜமாய் இருக்கிறதும் மகத்தாகிய பாக்கியம் பெற்று விளங்குவதுமான பர்ணசாலையை கண்டார். பரதர் அந்த ராமருடைய குடிசையில் வடகிழக்கு திசையில் எரியும் அக்னியை உடையதும் விசாலமாக உள்ளதும் அழகாய் விளங்குவதுமான வேதியையும் கண்டார். ஒரு முகூர்த்த காலம் பரதர் அதை உற்று நோக்கினார். பிறகு பர்ணசாலையில் ஜடா மண்டலதாரியாய் வீற்றிருக்கும் தமையனான ஸ்ரீராமரை கண்டார். மான்தோல் தடித்தவரும் மர உரி உடுத்தவரும் சிங்கத்தின் பிடரி போன்ற பிடரி உடையவரும் மகாபாகவும் தாமரை கண்ணரும் சமுத்திரங்களை எல்லையாக உடைய பூமிக்கு ரட்சகரும் தர்மசீலரும் அக்னிக்கு ஒப்பானவரும் மகாபாகுமாகிய பிரம்ம தேவரை போல சாஸ்வதரும் ஆகிய அந்த ஸ்ரீராமரை தர்ப்பை பரப்பப்பட்ட பூமியில் வீற்றிருப்பவராகவும் சீதா பிராட்டியாராலும் லக்ஷ்மணனாலும் பக்கத்தில் இருந்து காத்து சேவிக்கப்பட்டவராகவும் கண்டார். ஸ்ரீமானான பரதர் அவரை பார்த்து கஷ்டத்தாலும் துயரத்தாலும் மெய்மறந்தார். கையேயின் புதல்வரும் தர்மாத்மாவுமான பரதர் அந்த இடத்துக்கு விரைந்து ஓடினார். மன வேதனையுற்ற அவர் கண்முன் அவரை கண்டதுமே கண்ணீர் பெருக்கினார். துக்கத்தை அடக்கிக் கொள்ள முடியாமல் இருந்தார். சற்று தேறி கண்ணீரால் தழுவறுத்த சொற்கொண்டு பின்வருமாறு கூறினார். எனக்கு தமையனாராகிய யார் சபையில் பிராணிகளால் சேவிக்க தகுந்தவராக இருப்பாரோ அந்த இவர் காட்டு மிருகங்களால் சேவிக்கப்பட்டவராக வீற்றிருக்கின்றார். எந்த மகாத்மா எக்காலத்திலும் அநேக ஆயிரம் ஆடைகளால் கொண்டாடப்பட்டாரோ அப்படிப்பட்ட இவர் இப்பொழுது தர்மத்தை அனுஷ்டிக்கின்றவராய் மான்தோலையும் புலித்தோலையும் உடுத்திருக்கிறார். எந்த ஸ்ரீராமர் எக்காலத்திலும் பல அழகிய வாசனை புஷ்பங்களை அணிந்தாரோ அப்படிப்பட்ட இவர் இப்பொழுது ஜடாபாரத்தை எவ்வாறு வகிக்கிறார்? யாருக்கு சாஸ்திர முறைப்படி செய்யப்பட்ட யாகங்களால் சேகரிக்கப்பட்ட தர்மமானது ஏற்ற முறையில் கிடைக்குமோ அப்படிப்பட்ட அவர் தர்மத்தை காய கிளேசத்தால் உண்டாவதாய் தேடுகிறார். யாருடைய திருமேனியானது உயர்ந்த சந்தனத்தால் பூசப்பட்டதோ அந்த பூஜ்யரின் திருமேனியானது இப்பொழுது அழுக்கால் எவ்வாறு பூசப்படுகிறது? சுகத்தையே எப்பொழுதும் அனுபவித்த ஸ்ரீராமர் எக்காரணத்தினால் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்? உலகத்தாரால் பழிக்கப்படும் அற்பனாகிய எனது உயிர்
கொளுத்தப்படட்டும். முக கமலத்தில் வியர்வை வடிய மனம் நொந்து கிடந்த பரதர் மேற்கண்டவாறு அழுது புலம்பிக் கொண்டு ஸ்ரீராமரது திருவடிகளுக்கு அருகில் சென்று சேராமலேயே பூமியில் விழுந்து விட்டார். மகாசக்திமானம் சக்கரவர்த்தி குமாரனுமாகிய பரதர் துக்கத்தால் தவித்துக் கொண்டு ஒரே ஒரு முறை பரிதாபமாக அண்ணா என்று சொல்லி அதன் பிறகு எதொன்றையும் சொல்ல முடியாமல் இருந்தார். கண்ணீரால் அடைக்கப்பட்ட கண்டத்தை உடைய அவர் புகழ் பெற்றவராகிய ஸ்ரீராமரை அணுகி அப்போதும் அண்ணா என்று மட்டும் கூறி அழுது அதன் பிறகு பேச முடியாமல் இருந்தார். சத்ருக்னரும் அழுது கொண்டே ஸ்ரீராமரது திருவடிகளில் விழுந்து சேவித்தார். ஸ்ரீராமர் அவர்கள் இருவரையும் கட்டி அணைத்து கண்ணீரை வடித்தார். அனந்தரம் ஆகாயத்தில் சூரியனும் சந்திரனும் சுக்கிரன் பிரகஸ்பதி இவர்களால் எப்படி பார்க்கப்பட்டார்களோ அதே போல அந்த ஆரண்யத்தில் சக்கரவர்த்தி குமாரர்களாக ராம லட்சுமணர்களை சுமந்திரரும் குகரும் வந்து கண்டார்கள். அந்த சமயம் அந்த பெரிய ஆரண்யத்தில் இருந்த மகரிஷிகள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கும் யானை அரசுகளை ஒத்த ராஜகுமாரர்களை கவனித்து மன நிம்மதியை அடைந்து கண்ணீரை வடித்தார்கள். சர்க்கம் 100. ஸ்ரீராமர் குசலம் விசாரிப்பது. ஸ்ரீராமர் ஜடை தரித்து மர உரி உடுத்து கைகளை குவித்த வண்ணம் பிள்ளை காலத்தில் பூமியில் விழுந்து கிடக்கும் சூரியனை போன்றவரை அவர் இன்னார் என்று கண்டு கொள்ள முடியாதபடி இருப்பதை கண்டார். ஸ்ரீராமர் முகம் மாறி இழைத்திருந்த தம்பியான பரதரை கஷ்டப்பட்டு கண்டு கொண்டார். பிறகு திருக்கையால் அவரை கட்டி அணைத்துக் கொண்டார். ரகுகுலத்தில் பிறந்த ஸ்ரீராமர் அந்த பரதரை மடியில் வைத்துக் கொண்டு கட்டி அணைத்துக் கொண்டு உச்சி முகர்ந்து சாந்தமாக பின்வருமாறு கேட்டார். குழந்தாய், நீ காட்டிற்கு வந்திருக்கின்றாய் என்பதால் உனது தந்தையார் எங்கிருக்கிறார்? ஏனென்றால் அவர் உயிருடன் இருக்கும் பொழுது நீ காட்டிற்கு வருவதற்கு காரணம் எதுவும் இல்லை. அவர் உயிருடன் இருக்கும் பொழுது நீ காட்டிற்கு வருவதற்கு தகுந்தவன் ஆக மாட்டாய். குழந்தாய், வெகு காலத்துக்கு பின்பு வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கும் உன்னை மலைவாசியாக கை கால் ஓய்ந்தவனாக இந்த ஆரண்யத்தில் நான் பார்க்கிறேன். ஏன் இந்த கஷ்டம்? காட்டிற்கு ஏன் வந்தாய்? குழந்தாய், நீ இங்கு வந்திருக்கிறபடியால் சக்கரவர்த்தியார் தைரியத்துடன் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். சக்கரவர்த்தியார் கஷ்டத்தால் மனோ தைரியத்தை இழந்து இந்த லோகத்தை விட்டு சென்று பரலோகத்தை அடையவில்லை என்று நான் எண்ணுகின்றேன். சௌமேனே, குழந்தாய், வீண் போகாத பராக்கிரமம் படைத்தவனே, சிறுவனாகிய உனது பரம்பரையாய் வந்த ராஜ்யத்தை கை சோர்ந்து விட்டு விடாமல் இருக்கின்றாய் அல்லவா? திருத்தந்தையாருக்கு பணிவிடைகளை செய்கின்றாய் அல்லவா? ராஜசூயம் அஸ்வமேயம் இவைகளை செய்து முடித்தவரும் தர்மத்தில் பற்று உடையவரும் சத்தியசந்தருமான தசரத சக்கரவர்த்தியார் சேமமாக இருக்கின்றாரா? குழந்தாய், இஸ்வாகு வம்சத்தவர்களது உபாத்தியாயரும் மகாதேஜோவானும் தர்மத்தில் பற்றுடையவரும் பிரம்மஞானியும் வேதவுத்துமாகிய அவர், அதாவது வசிஷ்டர் முறைப்படி கௌரவிக்கப்படுகின்றாரா? குழந்தாய், கோசலா தேவியாரும் சுமித்ரா தேவியாரும் சுகம்தானே? உத்தம புதல்வனை பெற்று பூஜையாய் விளங்கும் கைகேயி தேவியார் களிப்புற்று சந்தோஷமாக இருக்கின்றாரா? பரிபூர்ண வணக்கத்தை பெற்றவரும் நல்ல வம்சத்தில் பிறந்து பல சாஸ்திரங்களை கற்று பொறாமையற்று சிறந்த ஞான திருஷ்டி உடையவருமாகிய உனது குரு, அதாவது சுயக்ஞர் நன்றாக கௌரவிக்கப்படுகின்றாரா? கார்கபத்திய ஆகவனீய தக்ஷிண அக்னிகளில் நிபுணரும் சாஸ்திர விதிகளை அறிந்தவரும் புத்திமானும் இதமாக நடப்பதில் பற்றுடையவருமாகிய அவர் உனக்கு ஹோமம் செய்ததையும் ஹோமம் செய்ய வேண்டியதையும் எப்பொழுதும் சரியான காலங்களில் தெரிவிக்கின்றாரா? குழந்தாய், தேவர்களையும் பித்திருக்களையும் தாய்மார்களையும் பிதாவுக்கு சமமான ஞான விருத்தர்களாகிய பெரியோர்களையும் வேத வித்துக்களாகிய பிராமணர்களையும் கௌரவித்திருக்கின்றாயா? குழந்தாய், அம்பு பானம் இவைகளின் வித்தைகளின் நிபுணரும் நீதி சாஸ்திர நிபுணருமாகிய சுதன்வா என்ற குருவை நீ கௌரவித்து வருகின்றாயா? குழந்தாய், தன்னையொத்த வீரர்களும் தர்மசாஸ்திர நிபுணர்களும் ஜிதேந்திரியர்களும் நற்குணத்தில் பிறந்தவர்களும் மனமறிந்து நடந்து வருபவர்கள் உனது மந்திரிகளாய் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களா? பரத, ஆலோசனைகளில் நிபுணர்களும் சாஸ்திரங்களை நன்கு உணர்ந்தவர்களுமான மந்திரிகளால் ரகசியமாக அடக்கி வைக்கப்பட்ட ஆலோசனை தான் மன்னர்களுடைய வெற்றிக்கு காரணமாக ஆகிறது. நீ தூக்கத்தில் பொழுது போக்கவில்லை என்று நம்புகின்றேன். சரியான காலத்தில் கண் விழித்துக் கொள்கின்றாயா? பின்னிரவுகளில் ஒவ்வொரு காரியத்திலும், அதாவது நடைபெற்றது, தற்கால நிலைமை, வரவேண்டியது என்ற மூன்றையும் தீர்க்க ஆலோசனை செய்கின்றாயா? தனியாக ஆலோசனை செய்யாமல் இருக்கின்றாயா? பலவேரோடு கூடியும் ஆலோசனை செய்யாமல் இருக்கின்றாயா? நீ ஆலோசித்து தீர்மானித்த ராஜ தந்திரமானது நாட்டில் பரவுகின்றதா? பரத, பரிசுத்தம் என்னும்
அஸ்திவாரத்தை உடையதும் புண்ணிய பலனை அளிக்க வலதுமாகிய காரியத்தை தீர்க்க ஆலோசனை செய்ய துணிந்து விரைவில் செய்து முடிக்க ஜாக்கிரதையுடன் இருக்கின்றாயா? அவற்றை வெளியில் சொல்லாமல் இருக்கின்றாய் என்று நான் நம்புகிறேன். மன்னர்கள் உனது எல்லா காரியங்களிலும் முற்றிலும் முடிவு பெற்றவர்களை மட்டும் அறிகிறார்கள் என்றும் மேலும் நிச்சயிக்கப்பட்ட செய்ய வேண்டிய செயல்களை அறியவில்லை என்று நான் நம்புகின்றேன். குழந்தாய், நீயும் உனது மந்திரிமார்களும் சேர்ந்து நன்றாக ஆலோசனை செய்து எடுத்த முடிவுகளை அனுமானத்தின் மூலமாகவும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத முகக்குறி மூலமாகவும் மற்றவர்கள் அறிந்து கொள்ளவில்லையே. பல மூடர்களை காட்டிலும் ஒரு பண்டிதனை பெரிதாக பாராட்டுகின்றாயா? ஏனெனில் பண்டிதன் தான் கடினமான காரியங்களில் விசேஷமான உதவியை செய்வான். ஒரு அரசன் 1000 மூடர்களைத்தான் ஆகட்டும் அல்லது 10,000 மூடர்களைத்தான் ஆகட்டும் ஒரு காரியத்தை செய்வதற்கு நியமித்தால் அவர்களிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்காது. அதாவது மூடர்கள் காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்று கூறுகிறார். மேதாவியும் சூரனும் பரிசுத்தனும் தந்திர சாமர்த்தியம் உள்ள ஒரு மந்திரிதான் மன்னருக்கும் இளவரசனுக்கும் பெரும் கீர்த்தியை விளைவிப்பான். குழந்தாய், உனது பிரசித்தி பெற்ற மனிதர்கள் பெரிய காரியங்களிலும் நடுத்தரமானவர்கள் நடுத்தரமான காரியங்களிலும் சாதாரண மனிதர்கள் சாதாரண வேலைகளிலும் நியமிக்கப்படுகின்றார்களா? குல முறையாய் வந்தவர்களும் பரிசுத்தர்களும் பரிசோதித்து கண்டறியப்பட்ட மகாத்மாக்களாகிய மந்திரிகளை பெரிய காரியங்களில் நீ ஏவுகின்றாயா? கைகேயி குமாரா, பரதா, ராஜ்யத்தில் மக்கள் குற்றம் செய்யும் போது அவர்களுடைய குற்றத்திற்கு அதிகமான தண்டனையை கொடுத்து அவர்களுடைய மனம் நோகும்படி நீ செய்வதற்கு உனது மந்திரிகள் அனுமதி கொடுக்காமல் இருக்கின்றார்கள் அல்லவா? நீ அநியாய வரி வாங்கவில்லை அல்லவா? ஏனென்றால் அநியாய வரி வாங்குகிறவனை ருத்விக்குகள் பதிதனை எப்படி அவமதிப்பார்களோ, குலஸ்திரீகள் பிறர் மனைவியை விரும்புகின்றவனை எப்படி அவமதிப்பார்களோ அதை போல மக்கள் அவமதிப்பார்கள். அப்படிப்பட்ட அவமதிப்பை நீ பெறவில்லை அல்லவா? ஒருவன் செல்வத்தை பெற்றுக்கொண்டு பிரஜைகளை கெடுப்பதில் துன்பாக்க தந்திரங்களில் நிபுணனாகவும் அதையே திரும்ப திரும்ப செய்பவனாகவும் உள்ள அற்ப குலத்தில் பிறந்த நெஞ்சழுத்த பாவியை கொல்லவில்லையோ அவன் கொல்லப்படுகின்றான். புத்திமானும் சூரனும் விடாமுயற்சி உடையவனும் ஊக்கமுடையவனும் பரிசுத்தனும் நற்குலத்தில் பிறந்தவனும் ராஜபக்தி உடையவனும் மன திருப்தி உடையவனுமாகிய ஒருவன் சேனாபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றானா? உனது சேனா நாயகர்கள் யுத்தங்களில் சமர்த்தர்களாகவும் பலவான்களாகவும் எப்பொழுதும் வெற்றியை பெறுகின்றவர்களாகவும் நன்கு பரிசோதித்து கண்டறியப்பட்ட பரிசுத்தர்களாகவும் உன்னால் நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்களா? உனது படைகளுக்கு கொடுக்க வேண்டியதும் மேலும் ஒவ்வொருவனுக்கும் சேர வேண்டியதாகவும் உள்ள சம்பளத்தை முறைப்படி சரியான காலத்தில் கொடுக்கின்றாயா? அதை பற்றி வெளியில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்கின்றாயா? உணவும் சம்பளமும் சரியான காலத்தில் கொடுக்கப்படாமல் காலம் கடத்தினால் அவர்கள் எஜமானனிடத்தில் சினம் கொள்கின்றார்கள், பகை கொள்கின்றார்கள். அது மிகவும் கேடானது ஆகும். மேலும் மிகவும் துன்பத்தை கொடுக்க கூடியது என்று கூறப்படுகின்றது. நற்குடியில் பிறந்த எல்லோரும் உன்னிடத்தில் விசேஷமான பற்று உடையவர்களாக இருக்கின்றார்களா? நீ செய்யும் காரியங்களில் பக்தி உடையவர்களாக இருந்து உனக்காக உயிரையும் விடுகின்றார்களா? பரத, உனக்கு தூதனாக உள்ளூரானும் சாமர்த்தியசாலியும் பாண்டித்யம் பெற்று சாஸ்திரங்களை உள்ளபடி அறிந்து தக்க பதிலை சொல்ல மேலும் மேலும் சிறந்த அறிவை பெற்றவனும் உள்ளபடி சொல்கின்றவனுமாகிய ஒருவன் நியமிக்கப்பட்டிருக்கின்றானா? ராஜ்யத்தில் மந்திரி, குலகுரு, இளவரசு, சேனாபதி, வாயில் காப்போன், அந்தப்புற காரிய நிர்வாகன், சிறைச்சாலையின் அதிகாரி, பணத்திற்கு அதிகாரி, அரசு கட்டளையை வெளியிடுபவன், எல்லா விவகாரத்தையும் கேட்பவன், சேனைகளுக்கு சம்பளம் முதலியவைகளை கொடுப்பவன், நகரத்தை சோதித்தல், நகரத்தின் பிரகாரத்தை காத்தல் முதலிய தொழில்களை செய்பவன், சேனை தவிர மற்ற எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கஜானாவிலிருந்து மொத்தமாக வாங்கிக் கொண்டு அதை தனித்தனியாக கொடுப்பவன், அரசன், மந்திரி முதலியவர்களுக்கு தக்க ஆசனம் அளித்தல், சபாசதர்களை வரவழைத்தல், சபைக்கு வர அதிகாரமற்றவர்களை தடுத்தல், சபையில் சத்தமில்லாதபடி செய்தல், சபையை காத்தல் முதலியவற்றை புரியும் ஜனங்களுக்கு தலைவன், தயாதிகளின் பாக விஷயத்தில் நேரும் வழக்கை தர்ம சாஸ்திர வழிப்படி தீர்ப்பவன், அரசாணைப்படி தண்டனைகளை ஏவுபவன், மலையரன், நீரரன், காட்டரன் முதலியவர்களை காப்பதில் நிர்வாகன், ராஜ்யத்தின் எல்லையை காப்பவன் ஆகிய
இவர்களை ஒருவரை பற்றி ஒருவர் அறியாத மூன்று ஒற்றர்களை கொண்டு அவர்களுடைய செய்கைகளை நீ அறிந்து கொள்கின்றாயா? சத்ரு சம்ஹாரக, சத்ருக்களா இருந்து ஊரை விட்டு ஓட்டப்பட்டு பிறகு திரும்பி வந்தவர்களை அவர்கள் வலிமை அற்றவர்கள் என்று அலட்சியப்படுத்தாமல் எக்காலத்திலும் ஜாக்கிரதையுடன் கவனித்து வருகின்றாயா? குழந்தாய், நாஸ்திக பிராமணர்களிடம் சேராமல் இருக்கின்றாய் அல்லவா? ஏனெனில் எல்லாம் தெரிந்ததாக நினைக்கும் இந்த மூடாத்மாக்கள் தீங்கு விளைவிப்பதில் நிபுணர்கள். சிறந்த தர்ம சாஸ்திரங்கள் இருக்கும் பொழுது அந்த அற்ப பாண்டித்யம் பெற்றவர்கள் தர்க்கம் செய்வதில் ஆசை கொண்டு வெட்டியாக பேசுகிறார்கள். குழந்தாய், இதற்கு முன் நமது முன்னோர்களாகிய தர்ம வீரர்கள் வசித்ததும் யதார்த்த பெயர் உடையதும் உறுதியான தோரண வாயில்களை உடையதும் யானை குதிரை ரதம் இவைகள் நிறைந்ததும் எக்காலத்திலும் தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் அசிரத்தை அலட்சியம் இல்லாமல் ஜிதேந்திரியர்களாக அதிக உற்சாகமுற்ற உத்தம பிராமணர்களாலும் சத்திரியர்களாலும் வைசியர்களாலும் ஆயிரக்கணக்காய் விளங்குகின்றதும் பல வகை கோவில்களால் விளங்குகின்றதும் வித்வான்களால் நிறைந்ததும் மிகவும் மனதிருப்தி கொண்டதும் வளம் உள்ளதுமான அயோத்தியை ஜாக்கிரதையாய் காப்பாற்றி வருகின்றாயா? அடக்கமுள்ள ஜனங்களால் நிறைந்துள்ள அது அநேக யாகசாலைகளாலும் கோயில்களாலும் தண்ணீர் பந்தல்களாலும் குளங்களாலும் மன திருப்தி கொண்டதாய் செழித்து விளங்குகின்றதா? மன திருப்தி கொண்ட ஆண் பெண்களை உடையதும் கூட்டம் கூட்டமாய் கூடும் திருவிழாக்களால் விளங்குகின்றதும் நன்கு உழப்பட்ட பூமி உள்ளதும் பசுக்கள் நிரம்பி உள்ளதும் ஈதி பாதைகள் அற்றதும் அழகியதும் ஆற்று பாய்ச்சல் உள்ளதும் துஷ்ட மிருகங்கள் இல்லாததும் சகலவித இடையூறுகள் அற்றதும் தங்கச் சுரங்கங்களால் விளங்குகின்றதும் பாபிகளான மனிதர்கள் இல்லாததும் எனது முன்னோர்களால் நன்கு பரிபாலிக்கப்பட்டதும் வளமுள்ளதுமான ரகு வம்சத்தவர்களுடைய நாடு மன திருப்தி உடையதாக வாழ்ந்து வருகின்றதா? இவைகளால் பிழைக்கும் எல்லோரும் உனக்கு இஷ்டம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களா? குழந்தாய், வர்த்தகத்தில் பற்றுடைய ஜனமானது சுகமாக வாழ்கின்றது அல்லவா? ஒரு மன்னனால் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஜனங்கள் எல்லோரும் நீதி வலுவாமல் பாதுகாக்கப்பட வேண்டியவர்களை அவர்களுடைய சௌரியங்களை கவனித்தல், அவர்களுக்கு பொருள் உதவி செய்தல், வரிகளை மன்னித்தல் முதலியவைகளால் நீ அவர்களுக்கு உதவி செய்கின்றாயா? பெண்களை மரியாதையுடன் நடத்துகின்றாயா? அவர்களுக்கு நல்ல ஆட்சியை தருகின்றாய் அல்லவா? அவர்களை முற்றிலும் நம்பாமல் இருக்கின்றாய் அல்லவா? ரகசியமானதை அவர்களிடம் சொல்லிவிடாமல் இருக்கின்றாய் அல்லவா? யானைகளை பழக்கும் வனமானது நன்கு பாதுகாக்கப்படுகின்றதா? வேண்டிய அளவு பெண் யானைகள் உன்னிடம் இருக்கின்றது அல்லவா? பெண் யானைகள் குதிரைகள் இவைகள் விஷயத்திலும் ஆண் யானைகள் விஷயத்திலும் போதும் என்ற திருப்தி அடைந்து விடாமல் இருக்கின்றாய் அல்லவா? ஏனென்றால் அவைகளை மேலும் மேலும் சேர்க்க வேண்டும். சக்கரவர்த்தி குமாரா, தினமும் காலை வேளையில் ராஜ வீதியில் மக்களுக்கு காட்சி தருகின்றாய் அல்லவா? பணியாளர்கள் எல்லோரும் பயமில்லாமல் உன்னை பார்க்கிறார்கள் அல்லவா? உனக்கு எதிரில் வருவதற்கு அவர்கள் பயப்படாமல் இருக்கின்றார்கள் அல்லவா? இந்த விஷயத்தில் நடுத்தரமாக இருப்பதுதான் உசிதமானது. அதாவது உன்னை பார்க்க பயமில்லாமல் இருக்க வேண்டும், உனக்கு எதிரில் வருவதற்கும் பயமில்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் தவறு செய்தால்தான் எதிரில் வருவதற்கோ பார்ப்பதற்கோ பயப்படுவார்கள். அதை போல தவறு செய்யாமல் இருக்கின்றார்கள் அல்லவா என்று கேட்கின்றார். கோட்டைகள் எல்லாம் தன தானியம் ஆயுதம் ஜலம் தாழ்பால்கள் சிற்பிகள் வில்லாளிகள் இவைகளால் நிறைந்திருக்கின்றனவா? வரத, உனக்கு வரவு அதிகமாய் இருக்கின்றதா? செலவு அதிக குறைவாய் இருக்கின்றதா? உனது பொக்கிஷமானது தகுதி அற்றவர்களிடம் சேராமல் இருக்கின்றதா? தெய்வங்களுக்கும் பித்ரு தேவதைகளுக்கும் விருந்தினராய் வந்த பிராமணர்களுக்கும் யுத்த வீரர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீ நன்றாக செலவு செய்கின்றாயா? பொய் சாட்சி சொல்பவனால் பேராசையால் குற்றம் சாட்டப்பட்ட நற்குணமுடைய பரிசுத்தனாகிய உத்தமனை சாஸ்திர நிபுணர்களை கொண்டு விசாரிக்காமல் தண்டிக்க கூடாது. அப்படிப்பட்ட செயலை நீ செய்யாமல் இருக்கின்றாய் அல்லவா? புருஷோத்தம, சரியான காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவனும் சரியான சாட்சியுடன் விசாரிக்கப்பட்டு குற்றவாளியாய் உறுதி செய்யப்பட்ட ஒரு திருடனிடமிருந்து பொருளை பெற்றுக்கொண்டு விடுவிக்கப்படாமல் இருக்கின்றான் அல்லவா? பரத, செல்வன் ஒருவனுக்கு பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரு விவாதம் நேருகையில் மகா பாண்டியத்துவம் பெற்ற மந்திரிமார்கள் பாரபட்சம் பார்க்காமல் எது உண்மை என்று ஆராய்ந்து அறிகின்றார்களா? அதுதான் உனக்கு நன்மையை அளிக்கும் செயலாகும். அப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அல்லவா? பரத, தவறாக தண்டிக்கப்படுபவர்களுடைய
கண்ணீர்கள் இந்த பூமியில் விழுந்தால் அவைகள் அந்த மண்ணை ஆளும் மன்னனுடைய புத்திரர்களையும் பசுக்களையும் அழித்து விடுகின்றன. பரத மூத்த வயதினரை நல்ல முறையில் காப்பாற்றுவதாலும் சிறு குழந்தைகளை கொஞ்சி குழாவுவதாலும் புலவர்களை இனிய சொல்லாலும் நீ உற்சாகப்படுத்துகின்றாயா? ஆசிரியர்களையும் பெரியோர்களையும் ஆமுஷ்மிக பலனை கண்ட தவசிகளான பிராமணர்கள் எல்லோரையும் தேவதைகளையும் அதிதிகளையும் அரசு முதலிய புண்ணிய விருட்சங்களையும் வணங்கி வருகின்றாயா? தர்மத்தை கடைபிடிப்பதால் தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். தர்மம் அர்த்தம் ஆகிய இரண்டையும் பொருள் ஆசை கொண்டோ மேலும் கொண்டாடத்தகாத காமத்தை கொண்டோ அளிக்காமல் இருக்கின்றாயா? வெற்றி பெற்றவர்களுள் சிறந்தவனே, உசித காலத்தை அறிந்தவனே பரத, தர்மத்தையும் அர்த்தத்தையும் காமத்தையும் அதனதன் காலத்தில் அதை பங்கிட்டு எல்லாவற்றையும் அனுஷ்டிக்கின்றாயா? மகா புத்திமானே, நாடு நகர வாசிகளோடு கூட சகல சாஸ்திரங்களின் நுட்பங்களை அறிந்த அந்தணர்கள் உன்னுடைய நன்மையை விரும்புகின்றவர்களாக இருக்கின்றார்களா? நாஸ்திகம், பொய், கோபம், அஜாக்கிரதை, ஒரு காரியத்தில் வீண் காலத்தை கழித்தல், புத்திமான்களை தரிசிக்காமல் இருத்தல், சோம்பல், பஞ்சேந்திரிய பரவசனாக இருத்தல், ராஜ்ய காரியங்களை தனியாக ஆலோசித்தல், மூடர்களோடு ஆலோசித்தல், தீர்மானிக்கப்பட்டவைகளை ஆரம்பியாதிருத்தல், ரகசியத்தை காப்பாற்றாமல் இருத்தல், நன்மையை புரியாமல் இருத்தல், எல்லா பக்கங்களிலும் போருக்கு செல்லுதல் ஆகிய இந்த 14 ராஜ தோஷங்களையும் நீ அகற்றியிருக்கின்றாயா? மகா புத்திமானாகிய பரத, வேட்டையாடுதல், சூதாடல், பகலில் உறங்குவது, வீண் பேச்சு, ஸ்திரீ சகவாசம், குடி, நர்த்தனம், பாட்டு, வாத்தியம், தேசாடனம் ஆகின்ற 10 வர்க்கங்களையும் பகைவர்களால் உண்டாகிய பகை, பொருளால் உண்டாகிய பகை, பெண்ணினால் உண்டாகிய பகை, சொல்லால் உண்டாகிய பகை, குற்றத்தால் உண்டாகிய பகை என்னும் 5 வர்க்கங்களையும், சாமதான பேத தண்டம் என்னும் 4 வர்க்கங்களையும், அரசன், அமைச்சர், நாடு, கோட்டை, பொருள், சேனை, நட்பினர் என்ற 7 வர்க்கங்களையும், கோல் உரைத்தல், சாகசம் செய்தல், வஞ்சனை, பிரணய கோபம், பொறாமை, பொருளை இகழ்தல், வன்மொழி கூறல், கடும் தண்டனை செய்தல் ஆகிய 8 வர்க்கங்களையும், செய்யத்தகாத செயலில் முயலுதல், செய்ய வேண்டிய செயல்களை செய்யாதிருத்தல், செய்ய வேண்டிய காரியங்களை காலமில்லா காலங்களில் செய்தல் ஆகிய 3 வர்க்கங்களையும், சுருதி, பயிர் செய்தல், வியாபாரம், நீதிசாஸ்திரம் என்ற 3 வித்தைகளையும், 5 அடக்குதலையும், சந்தி, விக்கிரகம், போர் செல்லல், போர் செல்லாதிருத்தல், பகைவரை ஒருவருக்கு ஒருவர் வேதித்தல், பகைவரை சார்ந்திருத்தல், பகைவரை ஆதரித்தல் ஆகிய 6 குணத்தையும், தீ, நீர், பிணி, சாமம், இறப்பு எனும் 5 தெய்வ துன்பங்களையும், அதிகாரிகள், கள்ளர், அந்நியர், அரசனது லோபகுணம் என்ற மனிதர்களால் தோன்றும் 5 துன்பங்களையும், பகைவரிடம் விசுவாசம் அற்றவர்களை தன் வசமாக்கி கொள்ளலையும், ராஜ்யம், பெண், தானம், தேசம், இனத்தார், பொருள் இவைகளை பறித்து கொள்ளுதல், மதம், மானம், விஷய பீடை, மதியின்மை, சக்தியின்மை, குணமின்மை, தெய்வத்தை இகழ்தல், நேசரை இகழ்தல், பொருளை இகழ்தல், சுற்றத்தாரை கொலை செய்தல், கருணையின்மை, தேசத்தை இகழ்தல், பொருள் ஒன்றிலேயே விருப்பத்துடன் இருத்தல், தான் கோரிய விஷயத்திலேயே ஆசையுடன் இருத்தல் எனும் 20 வர்க்கங்களையும், அதை போலவே மந்திரி, தேசம், கோட்டை, கோசம், தண்டம் என்னும் 5 பிரகிருதிகளையும், நடுவிலாசன், முன் அரசனுக்கு சத்ரு, தன் மித்ரன், சத்ருவின் மித்ரன், தன் மித்ரனுக்கு மித்ரன், சத்ருவின் மித்ரனுக்கு மித்ரன் என்னும் 5 பின்னர் பாஸ்னிக்ராகன், ஆக்ரந்தன், பாஸ்னிக்ராகாசாரன், ஆக்ரந்தாசாரன் என்னும் 4 பக்கத்தில் இருப்பவன், மத்தியமன், புறத்தில் இருப்பவன், உதாசீனன் என்னும் 12 மண்டலங்களையும், பகைவரை பகைத்து செல்லுதல், நேசித்து செல்லுதல், பலருடன் கூடி செல்லுதல், வஞ்சனை செய்து செல்லுதல், அலட்சியம் செய்து செல்லுதல் என்னும் 5 விதயானங்களையும், 2 வகையாயுள்ள சந்தி விக்கிரகங்களாகிற மேற்கண்டவைகளை உள்ளபடி நன்கு ஆராய்ந்து அதற்கேற்றவாறு நடந்து வருகின்றாயா? நீ சாஸ்திர முறைகளில் கூறிய வண்ணம் 3 அல்லது 4 மந்திரிகளுடன் ஒன்று கூடியும், ஒருவர் பின் ஒருவராய் தனித்தனியாகவும் ராஜ்ய காரியத்தை ஆலோசனை செய்கின்றாயா? உனக்கு வேதங்கள் பயனளிக்கின்றனவா? உனது செய்கைகள் எல்லாம் நற்பயனை விளைவிக்கின்றனவா? உனது மனைவி அனுகூலமாய் இருக்கின்றாளா? உனது சாஸ்திர வித்தை நற்பயனை அளிக்கின்றதா? பரதா, உனது அறிவு என்னால் கூறப்பட்ட விதமாக மேற்கண்டவாறு தீர்க்க ஆயுசை தருகின்றதாகவும், யசஸை தருகின்றதாகவும், தர்மம், காமம், அர்த்தம் இவைகளை அளிக்கத்தக்கதாகவும் இருக்கின்றதா?
எது நல் வழியை அடைய செய்கின்றதோ, ஏற்றதோ, எதை நமது முன்னோர்கள் அனுஷ்டித்தார்களோ, எந்த அனுஷ்டானத்தை திரு தந்தை அனுஷ்டித்தாரோ அதே அனுஷ்டானத்தை நீ அனுஷ்டிக்கின்றாயா? பரத, மதுரமாகிய உணவை நீ ஒருவனே புசிக்காமல் இருக்கின்றாயா? அதில் ஆசைப்படும் இனத்தார்களுக்கு கொடுக்கின்றாயா? ஒரு மன்னன் உலகு முழுவதையும் அடைந்து அதனால் ஜனங்களுடைய எல்லாவித விஷயங்களையும் தீர்ப்பவனாக, புத்திமானாய், வித்வானாய், தர்மநெறி வலுவாறு காப்பாற்றி அந்த இடத்திலிருந்து விடுபட்டு ஸ்வர்க்கத்தை தன்னுடைய உரிமையாக அடைகிறான். சர்க்கம் 101. தசரதர் மரணத்தை சொல்வது. பரதன் ஸ்ரீராமரது திருவாக்கை கேட்டு பின்வருமாறு கூறினார். எல்லா தர்மத்திலிருந்தும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கும் எனக்கு ராஜ தர்மம் என்ன செய்ய போகின்றது? புருஷோத்தமா, சக்கரவர்த்தியே, மூத்த குமாரன் இருக்கையில் இளையவன் மன்னனாக ஆவதில்லை. இந்த தர்மமானது நமது விஷயத்தில் எக்காலத்திலும் மாறாமல் இருந்தது. ஸ்ரீராம, அப்படிப்பட்ட தேவரீரான நீர் பாக்கியம் பெற்ற அயோத்திக்கு அடியேனுடன் கூடவே எழுந்தருள வேண்டும். இந்த உத்தம குலம் மற்றும் எங்களுடைய நன்மையை பொருட்டு தேவரீர் திரு அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும். யாருடைய ஒழுக்கத்தை தர்ம அர்த்தங்களோடு கூடியதாகவும் அமானுஷமாகவும் சொல்கிறார்களோ அந்த மன்னனை மனிதன் என்றும் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அவனை தெய்வத்தன்மை வாய்ந்தவன் என்று நான் கொண்டாடி மகிழ்கின்றேன். அடியேனான நான் கேகை நாட்டில் இருக்கையில் தேவரீர் காட்டிற்கு வந்துவிட்டீர். சத்துக்கள் மத்தியில் பூஜர் என்றும் யாகசீலர் என்றும் கொண்டாடப்பட்ட சக்கரவர்த்தியார் ஸ்வர்க்கத்தை அடைந்தார். சக்கரவர்த்தியார் சீதா பிராட்டியாரோடும் லக்ஷ்மணரோடும் தேவரீரான நீர் வெளிப்புறப்பட்ட உடனே இந்த விஷயத்தினால் கடுமையான மன வேதனையை அடைந்து அறிவை இழந்தவராக ஸ்வர்க்கத்திற்கு சென்று விட்டார். புருஷோத்தமரை, எழுந்திரும். திரு தந்தையாருக்கு தர்ப்பணத்தை செய்யுங்கள். அடியேனான நானும் இந்த சத்ருக்னனும் முன்பே தர்ப்பணாதிகளை செய்து விட்டோம். ஸ்ரீராம, பித்ருக்களுக்கு அவர்களுக்கு இஷ்டப்பட்ட ஒருவன் கொடுக்கும் தர்ப்பணமே அழிவில்லாதது ஆகிறது என்று பெரியோர்கள் சொல்கின்றார்கள். திரு தந்தைக்கு தேவரீர் ஒருவர்தான் அருமையானவர் அல்லவா? தேவரீரது திரு தந்தை தேவரீரையே நினைத்து நினைத்து தேவரீரை பற்றிய மன வேதனைப்படுகின்றவராய், தேவரீரை பார்ப்பதில் ஆவல் கொண்டவராய், தேவரீரால் கைவிடப்பட்டவராய், தேவரீர் இடத்திலேயே பதிந்துவிட்ட மனதை திருப்பிக் கொள்ளாமலே தேவரீரை பற்றிய சோகமே பிணியாக பிராணனை விட்டார். சர்க்கம் 102. ஸ்ரீராமர் தர்ப்பணம் செய்வது. பரதன் சொல்லிய தகப்பனாரின் மரணத்தை பற்றிய மகா துக்ககரமான சொல்லை கேட்டு ஸ்ரீராமர் அறிவிழந்தார். பகைவரை தபிக்க செய்யும் ஸ்ரீராமர் பரதனால் சொல்லப்பட்ட காது கொடுத்து கேட்க முடியாத இந்திரனால் போரில் ஏவப்பட்ட வஜ்ராயுதம் போன்ற அந்த சொல்லை கேட்டு இரு கைகளையும் பிசைந்து கொண்டு காட்டில் கோடாரியால் வெட்டி வீழ்த்தப்பட்ட பூத்த கிளைகளுடைய ஒரு மரம் எப்படி விழுகுமோ அதே போல் தரையில் வீழ்ந்து தவித்தார். கரையை இடித்து களைத்து தூங்கும் யானையை போன்றவரும், சோகத்தால் மெய்மறந்து தரையில் மேற்கண்டவாறு வீழ்ந்து கிடந்தவரும், பெரும் வில்லாளியும் லோகநாதருமான ஸ்ரீராமர் மீது தம்பிகள் இருவரும் வைதேகியும் ஜலத்தை தெளித்தனர். ஸ்ரீராமர் மீண்டும் அறிவை அடைந்து இரு கண்களில் இருந்தும் கண்ணீரை பெருக்கிவிட்டுக் கொண்டு பரிதாபமாக பலவிதமாக புலம்ப ஆரம்பித்தார். தர்மாத்மாவான ஸ்ரீராமர் சக்கரவர்த்தியான தன்னுடைய திரு தந்தையார் ஸ்வர்க்கம் அடைந்து விட்டதை அறிந்து அதை பற்றி சிந்தித்து பரதரை பார்த்து தர்மத்தை நன்கு விளங்க காட்டும் பின்வரும் சொல்லை சொன்னார். திருத்தந்தை தெய்வத்தால் விதிக்கப்பட்ட கதியை அடைந்த பின்னர் அயோத்தியில் நான் என்ன செய்ய போகிறேன்? அரசோத்தமரால் கைவிடப்பட்ட அந்த அயோத்தியை எவன் பரிபாலனம் பண்ணுவான்? எவர் என்னையே நினைந்து சோகத்திலேயே மரணத்தை அடைந்தாரோ, என்னால் பணிவிடை கூட செய்யப்படவில்லையோ, அந்த மகாத்மாவுக்கு உபயோகமற்ற புதல்வனாகி என்னால் என்ன பயன்? தோசரகிதனே பரதா, நீயே பாக்கியசாலி, கொடுத்து வைத்தவன். ஏனென்றால் நீயும் சத்ருக்னனோடு சேர்ந்து சக்கரவர்த்தியாருக்கு எல்லா பிரேத காரியங்களையும் செய்தீர்கள். சக்கரவர்த்தியாரால் கைவிடப்பட்டதும் பிரதான புருஷனை இழந்ததாய் ஒரு பிரதான புருஷனும் அற்றதாகிய அயோத்திக்கு வனவாசத்தை முற்றிலும் முடித்த பிறகும் நான் திரும்பி வரமாட்டேன். சத்ருக்களை தபிக்க செய்பவனே பரத, தந்தையார் பரலோகத்தை அடைந்த பின்னர் வனவாசத்தை முடித்த எனக்கு இனிமேல் அயோத்தியில் யார்தான் நல்வழியை உபதேசிக்கப் போகின்றார்கள்? இதற்கு முன் சுகமாக காலம் கழித்துக் கொண்டிருந்த என்னை பார்த்து தந்தையார் எந்த உபதேசங்களை தேன் ஒழுகும் வண்ணமாக அருளி செய்தாரோ, காதிற்கினிய அவைகளை நான் எவரிடம் இருந்து கேட்பேன்? ஸ்ரீராமர் பரதரை பார்த்து
மேற்கண்டவாறு சொல்லிவிட்டு பூர்ண சந்திரன் போன்ற முகமுடைய மனைவியை பார்த்து துயரத்தால் வாடி பின்வருமாறு கூறினார். பரதன் சக்கரவர்த்தியாரை சொர்க்கம் அடைந்தவர் என்ற கஷ்ட செய்தியை சொல்கின்றார். சீதே, உனது மாமனார் மாண்டார். லக்ஷ்மணா, தந்தையை இழந்தவனாக நீ ஆகிவிட்டாய். அப்பொழுது ஸ்ரீராமர் மேற்கண்டவாறு சொல்லும் பொழுது புகழ்பெற்ற ராஜகுமாரர்களாகிய அவர்களது கண்களில் அளவு கடந்த கண்ணீர் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த தம்பிமார்கள் எல்லோரும் ஸ்ரீராமரை பலவாறாக தேற்றி லோகநாதராய தந்தைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சீதா பிராட்டியார் மாமனாராய சக்கரவர்த்தியார் சொர்க்கம் அடைந்து விட்டார் என்பதை கேட்டு கண்ணீர் நிறைந்த கண்களால் கணவரை பார்க்க முடியாமல் இருந்தார். ஸ்ரீராமர் அழுது கொண்டிருந்தவளும் ஜனகர் திருமகளுமாகிய அவளை தேற்றி அதை போலவே மனவேதனையுற்று துக்கப்பட்டு கொண்டிருந்த லக்ஷ்மணரை பார்த்து பின்வரும் சொல்லை சொன்னார். மகாத்மாவாகிய தந்தைக்கு தர்ப்பணம் செய்வதற்காக போகின்றேன். உத்திரிய மர உரியை எடுத்து வா. இங்குண பின்னாக்கையும் கொண்டு வா. சீதே, நீ முன்பாக நட. நீ இவளை பின்பற்றி நட. நான் கடைசியாக வருகிறேன். இதுதான் அபர கிரியா விதி. அப்பொழுது அவர்களுடைய குல முறையாய் தொண்டு பூண்டவரும் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவரும் மகாபுத்திமானும் இணக்கமானவரும் ஐம்புலன்களை அடக்கியவரும் மன திருப்தி கொண்டவரும் ஸ்ரீராமரிடத்தில் திடமான பக்தி உள்ளவருமான சுமந்திரர் அந்த சக்கரவர்த்தி குமாரர்களோடு கூட ஸ்ரீராமரை தேற்றி அவர்களை பிடித்துக் கொண்டு புண்ணியமாகிய மந்தாகினி நதியில் இறங்கச் செய்தார். அந்த சமயம் புகழ்பெற்ற அவர்கள் எக்காலத்திலும் குளிர்ந்த தீர்த்தத்தை உடையதும் அழகிய நன்கு பூத்த வனங்களை உடையதும் விரைந்தோடும் ஜல பிரவாகத்தை உடையதுமான மந்தாகினி நதியில் மனவேதனையால் மிக கஷ்டப்பட்டு நீராடி புனிதமானதும் நிர்மலமானதுமான தீர்த்தத்தை அதிலிருந்து எடுத்து வந்து சக்கரவர்த்தியாரின் பொருட்டு இது ஆகட்டும் என்று சொல்லி தர்ப்பணம் செய்தார்கள். லோகநாதரான அவர் நீர் நிரம்பிய அஞ்சலியை உயர்த்தி தென் திசையை நோக்கி அழுது கொண்டே பின்வரும் சொல்லை சொன்னார். அரசோத்தமரே, பித்ருலோகத்திலிருக்கும் தேவரீருக்கு இப்பொழுது என்னால் கொடுக்கப்பட்டதும் பரிசுத்தமானதுமாகிய இந்த ஜலம் அக்ஷயமாக பயன்படட்டும். அந்த தேஜஸ்வியான ஸ்ரீராமர் மந்தாகினி ஜலத்திலிருந்து கரையேறிய பின்னர் தம்பிமார்களோடு கூடவே தந்தைக்கு பிண்ட பிரதானத்தை பின்வருமாறு செய்து அருளினார். ஸ்ரீராமர் இளந்தையுடன் கூடிய இங்குண பின்னாக்கை தர்ப்பாசனத்தில் வைத்து மிகவும் மன வேதனையோடு அழுது கொண்டே பின்வரும் சொல்லை சொன்னார். சக்கரவர்த்தியாரே, ஒரு மனிதன் எந்த உணவை புசிக்கின்றானோ அவனது தெய்வங்கள் அதையே உணவாக கொண்டுள்ளன. நாங்கள் எதை புசிக்கின்றோமோ அந்த இதை மன திருப்தி கொண்டவராக புசியும் புருஷோத்தமரான அவர் அதன் பிறகு அதே வழியாக நதிக்கரையிலிருந்து வெளிவந்து அழகிய தாழ்வரையை உடைய மலையில் ஏறினார். லோகநாதரான அவர் பர்ணசாலை வாயிலை அடைந்த பின்னர் இரு கைகளாலும் பரதர் லக்ஷ்மணராகி இருவரையும் கட்டி அணைத்துக் கொண்டார். வைதேகியாரோடு கூட அழுது கொண்டிருக்கும் அந்த சகோதரர்களுடைய ஒளி அந்த மலையில் பட்டு எதிரொலித்தது. அது கர்ஜிக்கும் சிங்கங்களது ஒளியை போன்று அந்த சமயம் உண்டாயிற்று. பரதரின் படையில் இருந்த எல்லோரும் அந்த பலத்த ஒளியை கேட்டார்கள். அது தந்தைக்கு தர்ப்பணம் செய்து அழுகின்ற மகாபலிஷ்டர்களான அவர்களுடையது என்று உணர்ந்து வருந்தினார்கள். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பின்வருமாறு பேசிக் கொண்டார்கள். இந்த பெரிய ஒளியானது இறந்து போன தந்தையை பற்றி துன்புறும் அவர்களுடையதே. பரதர் ஸ்ரீராமரை கண்டுவிட்டார் என்பது உறுதி. எல்லோரும் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி ஒரே உத்தேசம் உடையவர்களாக விரைந்து நடந்து சென்றார்கள். பலஹீனர்களான சிலர் குதிரைகளின் மீதும் யானைகளின் மீதும் நன்கு அலங்கரிக்கப்பட்ட ரதங்களிலும் அதை போலவே வேறு சில மனிதர்கள் கால்நடையாகவும் சென்றார்கள். ஜனங்கள் எல்லோரும் சமீபத்தில் தான் நாடு கடத்தப்பட்ட ஸ்ரீராமரை வெகு நாட்களுக்கு முன்பு நாடு கடத்தப்பட்டவர் போல பார்க்க ஆசை கொண்டவர்களாக வேகமாக ஆசிரமத்தை நோக்கி சென்றார்கள். குழம்பு சக்கரம் இவைகளால் நிறைந்த பலவித வாகனங்களில் இருந்த அவர்கள் பிராதாக்களுடைய சேர்க்கையை காண விருப்பம் கொண்டவர்களாக விரைந்து சென்றார்கள். அந்த வழியானது பல வாகனங்களாலும் குழம்புகளாலும் வட்டங்களாலும் தாக்கப்பட்டதாய் மேகம் ஒன்றோடொன்று சேருகையில் ஆகாசம் எப்படி பெருத்த ஒளியை வெளிப்படுத்துமோ அதை போல பெரிய சத்தத்தை வெளியிட்டது. அந்த சத்தத்தால் பயமுற்ற யானைகள் தங்களுடைய பெண் யானைகளோடு வேறு வனத்தை இருப்பிடமாக கொண்டு அந்த இடத்திலிருந்து சென்று விட்டன. பன்றி கூட்டங்களும் மான் கூட்டங்களும் எருமைகளும் சர்ப்பங்களும் குரங்குகளும் புலிகளும் கோவேறு கழுதைகளும் கவயம் என்ற எருதுகளும் புள்ளிமான்களோடு கூட பயந்தோடின. சக்கரவாகங்களும் நீர்கோழிகளும் அன்னங்களும் நீர்காகைகளும் கொக்குகளும் ஆண் குயில்களும் கிரௌஞ்ச பட்சிகளும் அச்சமுற்றவைகளாக எல்லா திசைகளிலும் பறந்தோடின. அந்த ஒளியால் பறந்தோடிய பட்சிகளால் ஆகாசமானது நிரம்பிற்று. பூமி பிரதேசமானது மனிதர்களால் நிரம்பிற்று. இப்படி இருந்ததால் இரண்டும்
ஒன்றுக்கொன்று சமமானதாக விளங்கிற்று. அப்பொழுது ஜனங்கள் புருஷோத்தமரும் புகழ் பெற்றவரும் தோஷரகிதருமாகிய ஸ்ரீராமர் தலையில் வீற்றிருப்பதையும் மன வேதனையுடன் இருப்பதையும் கண்டார்கள். அங்கு வந்த ஜனங்கள் கைகேயி தேவியாரையும் மந்திரையும் பழித்து கொண்டு ஸ்ரீராமருக்கு அருகில் சென்று கண்ணீர் நிரம்பிய முகம் உடையவர்களாக ஆனார்கள். தர்மசீலரான அவர் மிகவும் மனவேதனையுடன் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் இருந்த அந்த ஜனங்களை பார்த்து தந்தையை போலவும் தாயை போலவும் தட்டி கொடுத்து மகிழ்வித்தார். சக்கரவர்த்தியின் திருக்குமாரர் அந்த இடத்தில் அப்பொழுது சில மனிதர்களை ஆலிங்கனம் செய்தார். சில மனிதர்கள் இவருக்கு நமஸ்காரம் செய்தார்கள். சிநேகிதர்களோடும் பந்துக்களோடும் கூடிய எல்லோரையும் அணுகி அவரவர்களுக்கு தக்க மரியாதையை செய்தார். அந்த சமயம் அழுது கொண்டிருந்த அந்த மகாத்மாக்களுடைய அந்த சத்தமானது பூமியிலும் ஆகாயத்திலும் எதிரொலியை உண்டாக்கி கொண்டு மலைகளுடைய குகைகளிலும் திக்குகளிலும் இடைவிடாது மிருதங்கம் முழக்கம் போன்று கேட்டது. ஸ்ரீ சீதாராமருக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம்.